வணக்கம் நண்பர்களே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய 7 சுவையான சம்பவங்கள். எம்ஜிஆர் பற்றிய சம்பவம் என்றதும் அரசியலுக்குள் சென்றுவிட வேண்டாம். எம்ஜிஆருக்குள் அடங்கி கிடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மனித நேயம் கொண்ட ஒரு மனிதர், எளிமையான மனிதர், மக்கள் மீது அன்பு கொண்டவர், கொடை வள்ளல். இப்படி பல விஷயங்கள் உள்ளன. அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இங்கு ஒரு வாய்ப்பு. வாருங்கள், அந்த 7 சுவையான சம்பவங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இன்றைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற அப்படிங்கிற இந்த பாடல் அவர் மண்ணை விட்டு மறைந்து 50 ஆண்டுகளாயும் இன்றும் ஒலித்து கொண்டிருக்கிறது. நம் தமிழ்நாட்டில் எத்தனையோ சிலைகள் இருக்கும். அத்தனை சிலைகளுக்கும் ஒரு சாதி சாயம் பூசப்பட்டிருக்கும். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் மட்டுமே எந்த சாதி சாயமும் பூசப்படாத ஒரு யதார்த்தமான மனிதர். ஒரு முறை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பஸ் டிரைவர், எம்ஜிஆரின் ஒரு ரசிகன் அவர். அப்போது அந்த பஸ் டிரைவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அவரோட காலில் பெரிய அடிபட்டுருச்சு. அப்போ மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இந்த ஒரு காலை எடுக்கணும், எடுத்தால் தான் இவரை காப்பாற்றவே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா, டேய் தம்பி, கையெழுத்து போடுறா, காலை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, காலை எடுக்கிறதுக்கு நான் உசுரோடே இருக்க மாட்டேன், என் உயிரை கூட விட்டுருதேன், ஆனால் நான் காலை எடுக்க சம்மதிக்க மாட்டேன்னு போராடுறாரு. அப்போ அவங்க அம்மா இந்த விஷயத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட போய் கொண்டு போகிறாங்க. உடனடியாக எம்ஜிஆர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருங்க, மருத்துவமனைக்கு வந்து, என் அன்பு தம்பி, நீ இதுக்கு சம்மதிக்கணும், உன்னைய இழக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, உன்னை மாதிரி ஒரு தம்பி எனக்கு கிடைக்க மாட்டான், ஆனால் நீ போயிட்டேன்னா அம்மா என்ன செய்வாங்க யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி அவனை அந்த ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்க வச்சாருங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது. அவனும் காப்பாற்றப்பட்டான். அவனுக்கு எம்ஜிஆர் அவர்களே ஒரு செயற்கை கால் வாங்கி கொடுத்து அவனை கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவே பார்த்துக்கிட்டாராம். அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்குறாங்க, அதிமுக கட்சியை. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு அடிபடுது. எம்ஜிஆர் கட்சி தொடங்குறாரு, ரொம்ப பணம் செலவாகுதான், மனுஷன் கடனில் மூழ்கிறாராம் அப்படிங்கிற விஷயம் காட்டு தீயாக பரவுது. அப்போ எம்ஜிஆரோட வீட்டு வாசலில் ஒரு பாட்டியம்மா வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. வந்து நிற்கிது. யாரும் ஒன்றும், அந்த அம்மாவும் யார்கிட்டையும் ஒன்றும் கேட்கல, வாசல்லே நிற்கி எம்ஜிஆர் எப்படா வருவார்னு. ஆனால் எம்ஜிஆர் வெளியே போகல. மறுநாளும் எம்ஜிஆர் மாடியிலேருந்து பார்க்காரு, அன்னைக்கும் நிற்கிது. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காவலரை கூப்பிட்டு, அந்த அம்மா உள்ளே கூட்டுவாங்க, ஏன் நிற்கிறாங்க அங்கேயே அப்படின்னு கேட்டு உள்ளே வர சொல்லவும், ஏம்மா அங்கேயே நிற்கிறீங்க, நேற்றும் பார்த்தேன், இன்றைக்கும் உங்களை நான் பார்க்குறேன், எதனால் அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், ஐயா ஒன்றை தான் ராசா பார்க்க வந்தேன், உன் வீட்டுக்கு பாட்டி எதுக்கு வர போகிறேன், என் பிள்ளை கடனில் தத்தளிக்கிறான், கட்சி தொடங்கினதால் பணம் இல்லை அவங்கிட்ட அப்படின்னு ஊரெல்லாம் பேசுகிறாங்க ஐயா, இந்த சிறுவாட்டு காசு சேர்த்து வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு அந்த அம்மா சேலையில் ஒரு முடிச்சு போட்டு ஒரு பொட்டணமாக வச்சுருக்குதுங்க. அந்த பொட்டணத்தை எடுத்து எம்ஜிஆர் முன்னாடி வச்சு தான் எம்ஜிஆர் அந்த அம்மாவை கட்டி அணைச்சி, அம்மா எனக்கு காசு பணம் வேண்டாம்மா, உன் அன்பு போதும்மா, நிச்சயம் நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு அந்த அம்மாவை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்தாராம். அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் நடித்தாருங்க. அந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் ஒரே நம்பியார் சவுக்கால் அடி வெளுத்துக்கிட்டே இருப்பார் எம்ஜிஆர். அப்போ மக்கள் ரசிகர்கள், இவன்தாயா நம்ம அண்ணனோட எதிரி அப்படின்னு மனசில் பதிவாயிருச்சு. அப்போ ஒரு நாள் அவர் காரில் போய்கிட்டு இருக்கிறப்ப காரு கொஞ்சம் ரிப்பேர் ஆகி நிற்கிது. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு 3 பேர் இவரை உத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இவன் தாண்டா நம்ம அண்ணனை அடி அடின்னு அடித்தான் அப்படின்னு, ஏய்யா
நீ எங்கள் அண்ணனை அப்படி அடிக்கிற, உனக்கு அவ்வளோ தெம்பா தைரியமாயா அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. அப்போ நம்பியார் சொன்னாங்களாம், ஏன்பா நான் அடித்ததுக்கு இவ்வளோ வருத்தப்படுறியே, உங்கள் அண்ணன் நீ எத்தனை அடி அடித்தார், ஒரு வார்த்தை கேட்குறியா அப்படின்னதுக்கு, எங்கள் அண்ணன் அடிப்பார் நீ அடிக்கக்கூடாது அப்படின்னாங்களாம். அந்தளவுக்கு மக்கள் சினிமாவில் வந்த வில்லனையே எம்ஜிஆருக்கு நெச வில்லனாகவே நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்புறம் ராமபுரம் தோட்டத்தில் அப்பா அம்மா பையன், அப்போ அவங்க 3 பேர் ஒரு சின்ன குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஐயா பையனுக்கு பேர் வைக்கணுங்கிறாங்க. அப்போவுமே பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. ஏங்க இவ்வளோ நாளாக இவனை எப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டாங்களாம். ஐயா உங்கள் மலைக்கல்லன் படம் வரும்போது தான் இவன் பிறந்தான், அதனால் இவனை மலைக்கல்லன் தான் ஐயா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாராம் அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. உடனே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதே பேரை வச்சுக்கோங்க நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டாரான். அவன் மலைக்கல்லனாகவே வளர்ந்து வாரான். அப்போ ஒரு முறை அவன் நல்ல இளவட்டமாகி வீட்டுக்கு வாரான் மறுபடியும். அப்போ எம்ஜிஆர் பார்த்த உடனே தம்பி நீ மலைக்கல்லனா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா ஆமையா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா இவ்வளோ தூரம்னு ஒன்று, ஐயா மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணேன் ஆனால் எனக்கு கிடைக்கலையா அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனடியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் விசாரித்து பார்த்ததில் எல்லாம் ஃபுல்லாகி போச்சு. உடனடியாக என்டி ராமாராவ் அவர்களுக்கு ஃபோன் போட்டு எனக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டு வேணும்னு கேட்குறாரு. என்ன எம்ஜிஆர் வால் ஏன் கவலைப்படுறீங்க, உடனே வாங்க உங்களுக்கு சீட்டு ரெடி கன்ஃபார்ம் அப்படின்ட்டாங்க. அங்கே போய் படித்த அந்த மலைக்கல்லன் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்த காலத்தில் அங்கே அந்த மலைக்கல்லன் இருந்திருக்கிறாருங்க மருத்துவராக. பாருங்கள் எப்படி ஆண்டவன் விளையாடுறான் அப்படின்னு. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்டார். அப்போ அவருக்கு சுற்றி எப்போவுமே 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா இந்த மாதிரி இந்த அமைச்சர் பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு, எங்கே பணம் வாங்கினார் என்ன ஏதுன்னு தெரியலையா அப்படின்னு அப்போக்கப்போ போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கார். இதை எம்ஜிஆரும் காதில் கேட்டுக்கிட்டு ஒன்றும் பெருசாக வெளிப்படுத்தலை. ஆனால் அந்த விஷயத்தை போட்டு கொடுத்தவர் நிச்சயம் அவன் தொலைஞ்சான். கண்டிப்பாக தலைவர் எப்படியும் அவனை ராமாபுரம் தோட்டத்துக்கு வர வச்சு அவனை அந்த செடிகளுக்கு உரமாக்காமல் விடமாட்டார் அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் எம்ஜிஆர் இதை பற்றி யோசிக்கிறாரு, என்னடா இப்படி ஒரு விஷயம் சொல்கிறானே என்ன பண்ண அப்படின்னு. அப்போ அவனை கூப்பிட்டு விட்டுட்டாரு. வந்த உடனே எம்ஜிஆர் டீ குடிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க ஐயா அப்படின்னு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஏதோ வீடு கட்டுறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்ட உடனே அவன் விடத்து போயிட்டான். குடித்த டீயை டழுக்குன்னு கொஞ்சம் சட்டையில் சிந்திட்டு ஐயா சாமின்னு காலில் விழுந்துட்டாங்க. அப்போது எம்ஜிஆர் சொன்னாராம், எந்திப்பா வீடு கட்டுறது நல்ல விஷயம் தானே, இதுக்கு ஏன் நீ கவலைப்பட்டு அழுகிற, நல்ல கட்டு பெரிய வீடாக கட்டு, ஜானகி அப்படின்னு ஜானகி அம்மாவை கூப்பிட்டு அங்கே கொஞ்சம் பணம் இருக்கு கட்டுவாம்மான்னாரு. கட்ட 5 லட்சத்தை தூக்கிட்டு இந்தா வீடை நல்ல பெருசாக கட்டணும்னு நினச்சிருக்க நல்லா கட்டு அப்படின்னு 5 லட்சத்தை கொடுத்தாராம். அப்போ அவரை சுற்றி இருந்தவங்க நம்ம போட்டு கொடுத்ததால் இவனுக்கு மேலும் நல்ல லாபமாக போச்சேன்னு அதிலிருந்து எம்ஜிஆர்கிட்ட யாரும் போட்டு கொடுக்குறதே இல்லையாம். எம்ஜிஆரும் அவங்க எப்படி திருத்தியிருக்கிறாருன்னு பாருங்கள். போட்டு கொடுக்குறவனையும் திருத்திட்டாரு, அவன் லஞ்சம் வாங்கி வீடு கட்டுறவனும் மனமுவந்து காலில் விழுந்துட்டான். இப்படி 2 பேரையும் காய் நகர்த்தி எம்ஜிஆர் புரிய வச்சுட்டார் அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு முறை எம்ஜிஆர் அப்போ தான் சிறு வேடங்களில் நடிக்கிறாரு. நெப்டியூன் அப்படின்னு ஒரு ஸ்டுடியோங்க. அந்த ஸ்டுடியோவில் இருக்கையில் எம்ஜிஆருக்கு தண்ணி தாகம் தாங்க முடியலை. அப்போ அங்கிட்டு உதவியாளர் தட்டில் கூல்ட்ரிங்க்ஸு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் போப்பாங்கிட்டு பெரிய நடிகருக்கு கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாராம். இதை எம்ஜிஆர் ஒரு அவமானமாக நினைக்கல, மனசில் விட்டுட்டார். அப்புறம் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் பெரிய நடிகராகி அந்த ஸ்டுடியோவை எம்ஜிஆர் அவர்களே விலைக்கு வாங்குறாருங்க. வாங்கி அந்த ஸ்டுடியோவுக்கு அவங்க அம்மா பேரை வைக்கிறார், சத்யா ஸ்டுடியோன்னு. அப்போ அந்த உதவியாளர் அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் நினச்சிருக்காரு, போச்சு நம்ம சீட்டு கிழிஞ்சுது, இன்றைக்கி எம்ஜிஆர் நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவார், ஏன்னா அவரை நம்ம தண்ணி கொடுக்காமல் அவமானப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ எம்ஜிஆர் அவரை கூப்பிட்றாரு, அண்ணே இங்கே வாங்கினேன்னு. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா என்னையா அப்படின்னு அவர் காலில் விழுந்திருக்காரு. அண்ணே சும்மா இருங்கண்ணே, நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்ட்டு. எவ்வளோண்ணே சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாராம். 200 ரூபா வாங்குறேங்கய்யா.
கவலைப்படாதீங்கண்ணே, இன்னுமே உங்கள் சம்பளம் 400 ரூபாண்ணே அப்படின்னு சொல்லவும் அந்த ஆள் ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்கான். கெட்டது செஞ்சாலும் நான் நல்லதாயா செய்வேன் அப்படின்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கி சரித்திரத்தில் இடம் பிடிச்சி 50 ஆண்டுகளாச்சு அவர் மறைஞ்சு. இன்றைக்கும் அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா காரணம் இதுதாங்க. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்.